என்ன விஷயம் மகேஷ்? இல்லைண்ண, குமார் இப்போ முன்ன மாதிரி இல்லை. நேத்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்தேன். இந்த உலகம், என் நிலைமை, என்னோட தகுதி எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் முன்னாடி இருந்த குமார் இல்லைன்னு கோபம், ரோஷம், என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன உணர்ந்து வந்திருக்கேன்னு. எனக்கு வேலை வேணும், என்ன மன்னிச்சு நம்ம சாப்பிடுவோம், ஒரு வேலை கொடு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது முதல் பழம். 3 வருஷமாக இந்த செடியை பாதுகாத்து இப்போ தான் காய்ச்சிருக்கு. ஒரு செடி மரமாகி. சரிம்மா. பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது. மனுஷன் மட்டும்தான் ஒரே நாளில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அடைஞ்சிடணும்னு நினைக்கிறது. இந்த சாப்பிடு. இந்தம்மா எடுத்துக்க. இந்த குமார், நீ என் கடையில் சேர்ந்த பேர். அதுக்கு முந்தின நாள் நான் பணக்காரனாவில். 20 வருஷம் உழைப்பு. நான் இந்த மெட்ராஸுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தப்போ ஒரு கடையில் முடி கூட்டுற பையில தான் சேர்ந்தேன். அப்புறம் இவ்வளோ வருஷமாச்சு. நானும் வேலையை கற்றுக்கிட்டு என்னையும் வளர்த்துக்கிட்டு என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு முதல்ல ஒரு சின்ன கடை வச்சேன். அப்புறமா என் கஸ்டமர்ஸ்கிட்ட என் திறமையை காமிச்சு அவங்கள திருப்திப்படுத்தி அப்புறமா கஸ்டமர்ஸை சம்பாரித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய கடையாக்குனேன். அப்புறம் வீடு, இந்த வசதி. ஷேப்பா, எவ்வளோ கஷ்டம். ஒரே நாளில் எவனும் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனால் அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்காது. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்போ தான் அவன் பணத்தையும் காப்பாற்றுவான், தண்ணியும் காப்பாற்றிக்குவான். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீ தான் அதில் ராஜா. சும்மா அதை விட்டுட்டு நம்ம 6 மாதத்தில் பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். இதோ இப்போ நடிகன் ஆகணும்னு சொன்னேன். நல்ல தொழில் தானே, ஆனால் அதுக்கு நீ கஷ்டப்படணும். இது வரைக்கும் நீ கற்றுக்கிட்ட தொழிலில் நீ தான் நம்பர் 1 சீனியர். ஆனால் போகிற புது தொழிலில் நீ எல்கேஜி கற்றுக்குட்டி. அதில் படித்து நீ டிகிரி வாங்கி பாஸ் ஆகணும்னா வெயிட் பண்ணணும். ஏன்னா போயிட்டு வைக்கண்ணே. ஏன்னா நீ இது வரைக்கும் கற்றுக்கிட்டது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகாது. குதிரைக்கு கடிவளம் போட்ட மாதிரி அப்படியே ஒரே ஏமோட இருந்த எண்ணி 5 வருஷத்தில் நீ தாண்டா ஸ்டார். இதான் தியரி, உண்மை. குமார், நம்மெல்லாம் ஏழைங்க. ஏழை நாட்டில் பிறந்துட்டோம். ஒரு ஏழையுடைய கனவு நிறைவேறணும்னா அவன் சின்சியராக உழைச்சா கூட 3 தலைமுறை வேணும்பா. தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கை இல்லை. நம்ம பிறக்கிற பிறப்பு, நம்ம அப்பா அம்மா வளர்ப்பு, அப்புறம் நம்ம படிப்பு, பணம், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம அறிவு கூர்மை, சந்தர்ப்பம், இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது 1000 கால் மண்டபம். ஒரே கல்லை கட்ட முடியாது. அப்படியே நம்மெல்லாம் உழைச்சி இதெல்லாம் சேர்ந்து வந்து வாழ்க்கை கிடைக்கலனா கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. இது பார், எங்கள் பாட்டை எங்கள் தாத்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் அப்பா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசை எப்போ நிறைவேறிச்சு? இப்போ என் பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர், என் பையன் நியூ காலேஜில் ஃபைனல் இயர். ஒரு ஏழையுடைய கனவு நனவாகணும்னா 3 தலைமுறை வேணும்.
காற்றில் கொடிகள் அசைவது இயற்கையாகும். ஆனால் இளங்கோடிகள் கோவலனும் கண்ணகியும் மதுரையினர் குலையும் பொழுது இக்கோவலன் பிறகு கொல்லப்படுவான் என கருதி மதில் மேலிருந்த கொடி இக்கோவலன் பிறகு கொல்லப்படுவான். இக்கோவலன் பிறகு கொல்லப்படுவான் என கருதி மதில் மேலிருந்த கொடிகள் கையை சேர்த்து இக்கோவலன் பிறகு கொல்லப்படுவான். இக்கோவலன் பிறகு கொல்லப்படுவான் என கருதி மதில் மேலிருந்த கொடிகள் கையை சேர்த்து மதுரைக்குள் வர வேண்டாம் என கூறுவதாக அறிவிக்கின்றார். மதுரைக்குள் வர வேண்டாம் என கூறுவதாக மதில் மேலிருந்த கொடிகள் கையை சேர்த்து மதுரைக்குள் வர வேண்டாம் என. வாங்க துரை வாங்க. காலையில கடைக்காரர் விட்டு சந்தில நின்னுட்டு மீசிய ஒதுக்குனீங்களாமே, மைனர் ஆயிட்டீங்களோ? மீச வைக்கிற மீச படிக்கிற காலத்துல படிப்பு மேல கவனம் இல்லாம மீச வைக்கிறியோ? பொம்பளை புள்ள வயசுக்கு வந்தா ஆத்தா கிளவி, ஆம்பளை பையன் மீச வச்சா அப்ப கிளவன். உங்க அப்ப என்ன குமரன்டா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக அவ்வளவு தூரம் வந்தேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. யாரு தம்பி? போஸ்ட்மார்க் பாண்டியனமா? ஆமா ஆமா ஆமா, சின்ன பிள்ளையில பார்த்தது. நல்லா இருக்காங்களா? அவங்க எப்பவுமே உங்க எல்லாரையும் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு இப்ப இங்க போறது, நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா போடுறது இல்ல, அப்பா போடுறது இல்ல, பேசாம இரு. டேய் நீ சொல்ற. அட்டென்ஷன் அட்டென்ஷன். அசோகர் கால ஆட்சியில் நாடு சிறந்து விளங்கியது. அசோகர் சாலை தோறும் நிழல் தரும் மரங்களை நட்டார். கிராமம் தோறும் குளங்களை வெட்டினார். நீ உட்காரு. ஏன் மரத்தை நட்டாரு? டேய் சுப்பிரமணி நீ சொல்றா. எங்கயாவது போகும்போது யாருக்காவது ஒண்ணுக்கு வந்துருச்சுன்னா மரம் இருக்காதுன்னு ஆளுக்கு ஒரு மரத்துக்குள்ள போய்க்கலாம் நட்டாரா ஐயா? அமைதி அமைதி. ஏடா ஏடா நான் என்ன கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்ற? கேளுடா ஏன்டா நட்டாருன்னா முன்னுக்கு இருக்கிறாங்களா? நான் என்ன படம் நடத்துறேன், என்ன பதில் சொல்றேன்? ஏய் செந்தில் நீ வாசிடா. அவன் வாசிக்கும் போது நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும், தெரியுதா? நீ வாசி. இந்திய சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு 19ஆம் நூற்றாண்டில் எல்லாம் சத்தமா படிக்க. இந்திய சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சீர்திருத்தவாதிகள் என்ன படிக்கணும் பண்ண? எதுக்கு படிக்கணும் பண்ற? கவனிக்கல. எதுக்கு தெரிகிறீங்க? நீ வாசிடா. இந்திய சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சீர்திருத்தவாதிகள் கேக்குறாளா? நான் வரல, நீ போ. ஏன் 3 படத்துல ஃபெயில் ஆயிட்டு எங்க அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட மாதிரி சொல்லிட்டாரு. லூசு, இதுக்கே அழுகுற? அழுகாம அடி நான் தானே வாங்க போறேன். உங்க அப்பா கையெழுத்து தானே, நான் என்ன போட்டு தரவா? ஐயே எப்படி போடுவேன்? எங்க அப்பா கையெழுத்து 2 வருஷமா நான் தான் போடுறேன். உன்னால போட முடியாது, வேணாம். பெரிய கவர்னர் கையெழுத்து. ஐயோ வேண்டாம் வருது. வேண்டாம் வேண்டாம். ஐயோ ஐயோ. உங்கள யாரோ ஒருத்தர் என்னை ஏமாத்தி ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அது என்ன தப்பு, யாரு பண்ணான்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்களே ஒத்துக்கிட்டா அடி கிடையாது. நான் கண்டுபிடிச்சேன், அடி பின்னி பிடி முன்னி. நான் 1 2 3 எண்ணுவேன், என்றதுக்குள்ள உண்மையை சொல்லிடணும். இல்ல விரம்ப தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். 1 2
மன்னிச்சிருங்க ஐயா. அடிக்காதீங்க. நான் தான் வேணாம்னு சொன்னேன். செந்தில் தான் கேட்காம எங்க அப்பாவோட கையெழுத்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல போட்டாயா. ஓ, இவர் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா? டேய் எந்திரா. உங்க அப்பா கையெழுத்த நீ போட்டாலே தப்பு. இதுல இவங்க அப்பா கையெழுத்த நீ போட்டியா? நீ இவங்க அப்பனா? இல்லைங்க. அவன் உங்க அப்பாவா? அப்புறம் ஏன்டா நீ கையெழுத்து போட்ட? நீட்டு அக்கவுண்ட் வாங்கிக்க. அக்கவுண்ட் நீட்ரா. என்ன கிருமி வைக்க கூடாது. அங்க அடிச்சா நீ ஏன்டா அழுகுற? சாரி செந்தில், நான் வேணும்னு சொல்லல, பயத்துல உளறிட்டேன். சாரிப்பா. பரவாயில்ல கமலா, என்னை தானே அடிச்சாரு. இதே அடி ஒன்னே அடிச்சிருந்தா நீ தாங்கியிருக்க மாட்டில்ல. ரொம்ப வலிக்குதா? கமலா கம் பண்ணிடா. அண்ணா குட் மார்னிங். வாங்க நடிகர. ஷூட்டிங்ல நல்லபடியா முடிஞ்சதா? அண்ணா இல்லண்ணே, நேத்து ஃபுல்லா பயங்கரமான வயிற்று வலின்னா ரூம் நின்னுட்டே செய்யற வேலை பாது. வயிற்று வலி வந்தா கஷ்டம் இல்ல? அண்ணா நிஜமாவே வயிற்று வலிண்ணே. டாக்டர்கிட்ட கூட போயிட்டு வந்தேன். நேற்று கூட பிரபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாசத்துக்கு நீ வேலை செஞ்ச சம்பளம் என்னண்ணே? இனிமேல் சார்கிட்ட எல்லாம் இந்த வேலை வாங்கலாமா? நீங்க பெரிய நடிகராக போறீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு முடி வெட்டுவோம். முதல்ல நடிகர் ஆகுங்க, அப்புறம் நாங்கள் உங்களுக்கு முடியை கட் பண்ணுறோம். இப்போ உங்கள் வேலையை கட் பண்ணுறோம். இந்த அப்படி இல்லைண்ணே விட்ற வேலையை பாருங்கடா. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஒரு வாட்டி மன்னிச்சுங்கண்ணே. நான் பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு அக்கறை இல்லை. அக்கறை இல்லாதவன் முன்னேறவே முடியாது. உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா எந்த வேலை பிடிக்குது அங்கே போய் தொலைய வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா இங்கே வந்த? என் கஸ்டமருக்காக உன்ன மாதிரி ஒரு ஃபைலை தயார் பண்ணுவேன், அப்புறம் போயிடுவீங்க. நான் இன்னொருத்தனை தயார் பண்ணணும், என் கஸ்டமருக்கு நான் பதில் சொல்லணும் இல்ல? போடா. இல்லண்ணே அண்ணே, நான் சொன்ன அவன்கிட்ட உங்ககிட்ட சும்மா இரு. இங்கே ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் துரத்தி போடுவேன். நான் போறேன்டா. மட்டுமா பாரு ஒரு தடவை அண்ணாட்ட பேசி பார்க்கலாம். டேய், நான் என்ன தப்பு பண்ணேனா? என்னடா பண்ண? இன்னொரு இடத்துல வேலையை ட்ரை பண்ணேன் நடிக்கிறதுக்கு, அது தப்பா? என் கத்திரியை பிடிச்சிருந்தா அப்படியே இருக்கணுமா? வேற எங்கேயும் போய் உழைச்சி முன்னேறக்கூடாதா? இன்னும் நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. போங்கடா, போனா வேற இடத்துல வேலை. வரேன், பெரிய ஆளையும் நடிச்சுட்டு வருவேன் கண்டிப்பா. அப்ப பார் கரெக்டா? ஏய், நீயே ஒரு மாதிரி இருக்க. சொல்லிட்டு என்னடாங்க மாநாடா போடுறீங்க? வேலையை பாருங்கடா. ஓகே, அவர் கொஞ்சம் திமிரு ஏறி போச்சுடா. போ போ போ, பாய் பாய். வரேன், ஃபோன் பண்ணுறேன். ஏய் சி, நம்ம வருவோம் பெரிய ஆளா, அப்போ பேசிக்கோ. வர இப்போ வரேன், பைடா. நான் வரேன்பா. போயிட்டு வாடி. அங்க பாரு, செந்தில் வரான். ஏய், நாங்க போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இரு. +2 படிக்க நீ இங்கே தானே வருவ கமலா? எங்க அப்பா விட மாட்டாரு. பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு நிப்பாட்டி வச்சிருவாரு. அது படிச்சதே அதிகம். அடுத்த வருஷம் வரமாட்டேன் செந்தில். ஆம்பளை பசங்க தான் கொடுத்து வச்சவங்க. எங்களை
அடுத்த வருஷம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அழுகாத செந்தில். அப்படின்னா உன்னை இனிமே பார்க்க முடியாது கமலா. ஏய் கமலா, நாங்க போறோம். நீ வரையா? வரேன்டி. நான் வரேன் செந்தில். கமலா, எங்கடி உன் குஞ்சத்தை காணோம்? என்ன நண்பா வண்டிலாம் புது பிசினஸா? சிறுகு சிறுகு டிவி வித்த காசுல இந்த வண்டியை வாங்கிட்டேன்டா. முன்னேறு முன்னேறு. யார் ஆத்தாவா? ஆமாப்பா. என்னத்தா? 100 ரூபாய் இருக்கு. சொல்லு. என்னப்பா பண்ற? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கதா. ஆமா தம்பி, ஊருக்கு வரவே மாட்டேங்கிற. நீ போய் 2 வருஷம் ஆச்சுப்பா. நீ வரலாம்ல? பெரியவனே, நீ கண்ணுக்குள்ளே நிக்கிற. நீ பார்க்கணும் போல இருக்கு. நீ வாப்பா. ஆத்தா, நான் இங்க சும்மா இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓயாமலாம் பொசுக்கு பொசுன்னு ஊருக்கு வர முடியாது. நான் வர்றப்ப வரேன். வை. ஹலோ ஹலோ, யார் அப்பாவா? ஆமாப்பா. என்னப்பா இருமுறீங்க? என்னமோ தெரியலப்பா. அதப்பா என்ன பண்ணிர போகுது? இஞ்சியும் சுக்கி அடைச்சு குடிச்சா ஓடிர போகுது. ஏப்பா ஆஸ்பத்திரிக்காக போக வேண்டியதானே? அவங்கிட்ட போனா 50 100ன்னு கேட்பாப்பா. அதை வச்சு 2 நாளைக்கு சமைக்கலாம். நீ ஒரு 8 வந்துட்டு போயேன். உன் முகத்தை பார்த்தா எல்லாம் சரியா போயிடுப்பா. வர்றப்பா வர்றேன். இந்த லீவ் இல்லப்போ புரட்டாசி செமஸ்டரில் வரும்ல, அதுக்கு வரேன்ப்பா. சரிப்பா, தம்பி பேசுறேன். கொடுங்க. ஹலோ, யார் முருகனா? நல்லா இருக்கேனா நீ? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தம்பி எப்படி இருக்கான்? அவனும் நல்லா இருக்கான். எல்லாரும் சார் வேலைக்கு போறீங்களா? சம்பளம்லாம் கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்கல அப்பா கிட்ட? அம்மா கரெக்டா கொடுக்குறானே. ஏன்னா அப்படியே அப்புறம் ஆஸ்பத்திரி போகாம ஒன்றும் பண்ணாமல் சும்மா 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. நான் இந்த அப்பாட்ட தரேன் பேசுறேன். அவனை ஏப்பா திட்டுற? இல்லப்பா இல்ல. என்னப்பா? அவன் ஒருத்தர் சம்பாதிக்கலன்னா ஊர்ல இருக்கிற பஞ்சத்துல என்னைக்கு செத்துருமாப்பா. அப்புறம் இந்த சின்ன பையல எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் காசு கேட்கறானுங்க. நடுப்பையன் கொடுத்த சம்பாதிக்கிறது பத்த இப்போ என்ன நான் உதவாக்குறேன்றீங்களா? அப்படி இல்லப்பா. பின்ன சின்ன பையனா இருந்தாலும் பொறுப்பா கவனிச்சுக்கிறானேன்னு சொன்ன. நீ ஏப்பா கோச்சுக்கிற? இல்லப்பா, நான் இங்கே என்ன, நான் வேலை பார்க்குறேன், சம்பளம் வாங்குறேன். நான் வாங்குற சம்பளம் என் வேலைக்கும் தேவைக்குமே எல்லாம் சரியா போகுது. என்ன பண்ண சொல்றீங்க? நானும் அப்புறம் கொண்டு கொடுக்க மாட்டேனா? நானும் நல்லா சம்பாதிச்சு நிறைய சம்பாதிச்சா உங்கள்கிட்ட தான் கொடுக்க போறேன். நீ சம்பாதிப்பா. நீ சம்பாதிச்சா எங்களுக்கு தான் கொடுக்க போற. நல்லா இருப்பா. நான் போனை வச்சிருக்கேன். இல்லப்பா. ஏய், என்னது? நான் இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணை சைட் அடிக்குதா? சைட்ல அடிக்கல. என்ன? அவங்க எங்க தமிழ்காரங்க. அது எப்படி தெரியும்? அவங்க போட்டிருக்க மூக்குத்தி. எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மூக்குத்தி இருக்க அழகே தனிதான். பாத்தியா? நல்லா உனக்க போட்டு எங்க கிடைக்காது. എന്താ പറ്റിയത് അറിഞ്ഞൂടാ. ലതികയുടെ മൂക്കിന്ന് കുടുകുടാ ബ്ലഡ് വന്നോണ്ടിരിക്കുക. ദേ അവിടെ ഉണ്ട്. കുറച്ച് ചോര പോയി. என்னடா இது? தமிழ் பொண்ணு மாதிரி அழகா இருக்கா? அழகா இருக்க. செந்தில் அப்பா, செந்தில் அப்பா, தம்புரான் வீட்ல இருந்து உனக்கு போன் வந்துச்சு. அவர் ஏதோ ஒன்னு அர்ஜென்ட்டா பாக்கணுமா, நீ போய் பார்த்து வந்துரு. தம்புரானா? என்னப்பா? தம்புரான்
தம்புரான் யாரும் இல்ல வீட்டுல யாரும் இல்ல, எல்லாம் வெளில போயிருக்கு. ஏய், அச்சனுக்கு விஷயம் தெரிஞ்சு உங்களை மிரட்ட போறேன்னு பயந்துட்டியா? அச்சனுக்கு வர 3 மணி நேரம். அத நீ கூட கிளம்பல் தோணுச்சு, அது கொண்டு கூப்பிட்டேன். நம்ம பிரேமிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு செந்தில். மாதவன் எல்லாத்தையும் அச்சனை கிட்ட சொல்லி வச்சாச்சு. மூக்கு குத்துதான் கூட வீட்டுல ஒரே பிரச்சனை. அச்சன் கரெக்டா சொன்னாரு. நான் தான் பிடிவாதமா நின்றேன். எனக்கு பயமா இருக்க செந்தில். நான் உன் கூட வந்துட்டுமா? ஒன்றும் பயப்படக்கூடாது, சரியா? உனக்கு வேணுமேட்டா படிப்பிச்சார்ட்ட. விடு. இது ஃபர்ஸ்ட்ல. இது விடு. அது ரெண்டு மாத்தி மாத்தி பண்ணணும். ரெண்டு ஒருமிக்க செய்யணுமோ? மாத்தி மாத்தி பண்ணணும். அது பண்ணணும். சரியா? அதே അങ്ങനെ തന്നെ. வரல. வர வாசி. வரல. சொல்லி தரணுமா? வர மாட்டேங்குதுடா. வரும். சரி. எந்தன சேட்டா கதவு அடைக்கிறது? இந்த போஸ்ட் ஆபீஸ் அவதியா? എന്തിന്? എതുക്ക് എനിക്ക് പോസ്റ്റ് ഓഫീസ് ലീവ്? ഇന്ന് മാത്രമല്ല, പുതിയ പോസ്റ്റ് മാസ്റ്റർ വരുന്നവരെ ഈ പോസ്റ്റ് ഓഫീസിന് മാത്രം അവധിയാ. പൊക്കോ പൊക്കോ പൊക്കോ.
തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഇവിടെ വന്ന നിനക്കൊക്കെ തമ്പുരാന്റെ മോളമാണോ അല്ലേ? കാല് വെട്ടിക്കളയും തമിഴ് പട്ടികളെ. கோழைங்க மாதிரி பின்னாடி அடிக்கிட்டு இருக்கு. நீங்க உள்ள போங்க. அண்ணா என்னங்க நான் இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? அவன் காதலிச்சு தோத்து போய் தாடியை வளர்த்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்கான். இவன் சிகரெட் தானே குடிச்சிருக்கு. செந்தில், நீ இப்படி நடந்துக்கிறது உனக்கு சரின்னு படுதா? இதெல்லாம் குடிச்சா கவலை போகும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? 2 வருஷம் பழகின பொண்ணு கிடைக்கலன்னு நீ குடிக்கிறியே. 20 வருஷம் தூக்கி வளர்த்த பிள்ளைங்களுக்கு கிடப்பானோன்னு கவலை வந்துருச்சு.
அதை மறக்கிறதுக்கு நானும் உங்க அம்மா குடிச்சா நீ தாங்கிக்குவியா? நான் குடிக்கட்டுமா? இந்த பாரு, அதை மறக்கிறதுக்கு அப்பா ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? நாம ஒரு விஷயத்தை மறக்கணும்னா நமக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்து மேல கவனம் செலுத்தணும், அதையே அதிகமா நேசிக்கணும். உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். எனக்கு என் புள்ள வேணும். கடைசி வரைக்கும் எங்களுக்கு நீதாண்டா ஆறுதல். உனக்கு நல்ல வழி காட்டுறதுதான் என் கடமை. நீ செந்தில், லத்திகா பேசி கொடுத்திருக்கா, கேளு. செந்தில், எங்க அப்பா அம்பலத்துக்கு போலான்னு கூட்டிட்டு போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. என்னால அவர் மீதி என்ன பண்ண முடியும் செந்தில்? எங்க அப்பாவோட சதி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட ஓடி வந்திருப்பேன். இனிமே அது முடியுமா? சத்து கூட போயிடலான்னு முயற்சி பண்ண. ஒண்ணு பிரிஞ்ச இந்த ஒரு மாசத்துல உன் வீட்டுல செருப்பு நீ கொடுத்த முதல் முத்தம் உன்னை எப்பவும் ஞாபகப்படுத்துற இந்த மூக்குத்தி என்னை எப்பவும் கவனிக்கிற உன் கண்கள், நின்ற ஓர்மகள் என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கு சந்தி. நான் படுற கஷ்டத்தை நீயும் தானே படுவேன். அது நினைச்சுதான் எனக்கும். ஆனா என்னை பத்தி கவலைப்படாம நீ எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். செல்லம், என்னடா நடிச்சியா? நடிச்சேன். ஒரே நாள் ஷூட்டிங் போறோம்னு சார் மறந்தாச்சு. பெரிய ஹீரோ ஆயிட்டா அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க? நான் தான் என்ன நடந்திருக்கும் தெரியாம வீட்டுல போனா தூக்கம் வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து காத்து கிடக்குறேன். என்ன நடிச்ச? ஹார்பர்ல தான் ஷூட்டிங். உள்ள விட மாட்டேன். நல்ல ஒரு பார்ட்டி டைரக்டர் ஒய்ஃப் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னது எல்லாரும் கூட்டி போயிட்டாங்க. மேடம் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னேன். அசிஸ்டன்டரை கூப்பிட்டு ட்ரெஸ் கொடுக்க சொன்னாரு. லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி சீன். சேப்பு சட்டை, மஞ்சள் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒரு 1000 பேர் இருக்கும். அப்படியே வேகமா நடந்து வர்ற மாதிரி எடுத்தாங்க. அதுல ஒரு லீடர் சம்பளத்துக்காக போராடுறான். எல்லாரையும் கூட்டமாக கூட்டிகிட்டு வந்து நிர்வாகத்துக்கு எதிராக ஆக்ரோஷமாக பேசுகிறான். நாங்கள் என்ன சார் கேட்டோம்? உழைக்கிறவங்களுக்கு உங்கள் சொத்தில் பங்கை கேட்டோம். ஊதியம் தானே சார் கேட்டோம். பத்தலை. நீங்கள் கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு பத்தலை. இத்தனை வருஷம் தொழில் பண்ணுறமே எங்கள் தொழிலாளி யாராவது ஒருத்தர் என்னைக்கா முதலாளியாக இருக்கானா? ஆனால் உங்களுக்கு ஊருக்கு ஒரு கம்பெனி, நாட்டுக்கு ஒரு கம்பெனி வளர்ந்துக்கிட்டே போகுது. யாரால
யார் உழைப்பாளர் சார்? எங்க உழைப்பாளர். ஆனா எங்களுக்கு ஊதியம் கேட்டா அதை கூட்டி தரதுக்கு உங்களுக்கு வலிக்குது. இங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா தொழிலாளி நிலைமை இதுதான். கட்டடம் கட்டுற தொழிலாளிக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது. ரோடு போடுற தொழிலாளிக்கு ஏதாவது அவசரமான போறதுக்கு ஒரு 2 வீலர் கிடையாது. ஏன் கக்கூஸ் கழுவுற தொழிலாளிக்கு காடுங்கிறதா டாய்லெட். ஏன் எப்ப இந்த நிலைமை மாறும்? உழைக்கிற எப்ப உங்களுக்கு சமமா வர்றது? அவன் அந்த உயரத்துக்கு போக விடாம தடுக்கிறது என்ன சக்தி? பணம் இருந்தா மட்டும் நீங்க என்ன கடவுளா? மாறும் சார், மாறும். இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். எங்க தொழிலாளர் ஒண்ணு சேர்ந்தோம்னா உங்களை நாங்க மாத்தி காட்டுவோம். ஐயோ சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் சொன்னேன்ல டைரக்டர் கொடுப்பாருன்னு. ஐயோ அந்த மேடத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தாங்கன்னா அது சும்மா இல்லை. அவங்க கை காலெல்லாம் அவ்வளோ அழகா க்ளீன் பண்ணி விட்டேன். அதனால தான். இப்போ எது கை தட்டின? நீ பேசுனதுக்கு சூப்பரா இருக்குடா. தியேட்டர்ல கிளாப்ஸ் விசில் பறக்கும். ஐயோ ஒரே படத்துல ஐயா சூப்பர் ஸ்டார். அந்த டைலாக் நான் பேசல, ஹீரோ ஆர்யா தான் பேசினார். பத்தல, நீங்க கொடுக்கிற சம்பளம் பத்தல. உங்களுக்கு ஊருக்கு ஒரு கம்பெனி, நாட்டுக்கு ஒரு கம்பெனின்னு வளர்ந்துகிட்டே போகுது. இந்த உலகம் பூராமே தொழிலாளியோட நிலைமை தான். கட்டிட வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது. ஏன் எப்ப இந்த நிலைமை மாறும்? அவன் உங்க உயிரத்துக்கு வரணும்னா ஏன் இந்த சமுதாயம் தடுக்குது? மாறும், மாறும். இந்த தொழிலாளிங்க முயற்சி பண்ண எல்லாம் மாறும். தலைவர், தலைவர், தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு கோஷம் போட சொன்னாங்க. கோஷம் போட்டேன். கூட்டத்திலையா? அதுக்காக அவங்க வர சொன்னது? வரட்டும் பார்லருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வீட்டுல போய் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பண்ணிவிட்டேன். சினிமா பெரிய சீன் கொடுத்தாங்க. இல்லடா, சினிமானா அப்படித்தானா? முதல்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அப்புறம் டைரக்டர் மனசுல இடம் பிடிச்சு அவர் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நல்ல வாய்ப்பு வரும்போது ஹீரோ ஆகலாமா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார். அப்புறம் நீ சொன்னியே அந்த அம்மாவோட ரெக்கமெண்டேஷன்ல போனோமே பண்ணாம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க கோஷம் மட்டும் வந்துட்டேன். இன்னைக்கு ஷூட்டிங்ல நடிச்சதுக்கு சம்பளம் 150 ரூபா கொடுத்தாங்க. பார்லர்ல வேலை செய்தால டெய்லி 200-250 கிடைக்கும்ல. இதுவும் வேலை இருக்கிற அன்னைக்கு வேலை கிடைச்சா தான் அந்த 150 ரூபா கிடைக்குமா? பேசாம வேற வேலை ஒன்று சைட்ல ட்ரை பண்ண சொன்னா அதுவும் கேட்க மாட்டேன்ற. வெள்ளை தேடி சென்னைக்கு போனேன். காலம் எனக்கு புது புது அனுபவங்களையும் புது புது நண்பர்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. மிஸ்டர் செந்தில் தானே நீங்க? ப்ளீஸ் கம், வாங்க வாங்க. பை த பை மிஸ்டர் கணேஷ் பாபு எம்ஆர்எஃப்ல சூப்பர்வைசரா இருக்காரு. ஹலோ. வர வர தண்ணி ரொம்ப சாக்கடைனா நார ஆரம்பிச்சிச்சுப்பா. இவரு மிஸ்டர் உமாபதி ஹைகோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ சார். ஐ ஆம் வேல்முருகன், வேல் அசோசியேஷன் சொல்லி பாரிஸ் கார்னர்ல பெரிய ஆபீஸ் இருக்கு, சொந்த பிசினஸ். எஸ், இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. 3 பேரும் வெத்து வேட்டுங்க, வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க. இப்ப கால டிஃபன் கூட நீங்க தான் வாங்கி தர போறீங்கன்னா பாருங்களேன். வேலையில் என்ற குரலும் வறுமையும் என்ன துரத்த ஆரம்பிச்சிச்சு. நாங்களே பஞ்ச பரதேசியா தெரியுறோம், இதுல தர்ம வேறையாக்கும். நல்ல ஆளு பார்த்து கேக்குது. இது மெயின் புட்டு, இது சைடிஷ். செந்தில், எனக்கு 2 பீஸ் ட்ரை. காலையில இருந்து நடந்தேன்னா ரொம்ப பசிக்குது.
நம்ம சீக்கிரம் பணம் சேர்க்கணும்னு சொல்லி இப்படி கண்ட கண்ட வேலை கிளையறதை விட நம்ம பார்த்த வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கலாம்டா. பார்த்த வேலையே பார்த்தா எப்போ உங்கள் அப்பா கிட்ட 2 லட்சத்தை பரட்ட முடியும்? எனக்கு என்னமோ சினிமாலே நமக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சிட முடியும்னு தோணுது மகி. இந்த ஆர்எஸ் கொடுத்த வேலைக்கு போனது தப்பாக போச்சு. நான் அவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன் மகி, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க சார், நான் சத்தியமாக போக மாட்டேன்டா. நேற்று கூட அப்பா கேட்டார், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், குமார்கிட்ட கேளுன்னு. நான் அப்பா கிட்ட எப்படி சொல்ல முடியும் உனக்கு வேலை இல்லைன்ற விஷயத்த? மகி ஒரு நிமிஷம். அங்கே கிடைச்ச 10,000 ரூபா அப்பாட்ட கொடுத்துரு. இந்த பணம் எனக்கு வேணாம்டா. செல்லம் நல்லதோ கெட்டதோ நான் போய் வேலை பார்த்ததில் கிடைச்சதான். கைக்கு வந்த பணத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதான் கொண்டு வந்தேன். இல்லை தூக்கி போட்டிருக்க மாட்டேனா? இந்த அது கூட அப்பா கிட்ட அட்லீஸ்ட் நம்ம காதலுக்காக ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, நான் ஒன்றும் கொடுக்கல நினச்சிடக்கூடாதுல்ல. ப்ளீஸ்டா. படத்தில் போடுற கலக்கிட்டால சான்ஸே இல்லை. எனக்கு தான் அப்படியே குளிக்கிட்டு இதெல்லாம் ஆமாண்டா. இந்த கமர்ஷியல் படம்லாம் கொடுக்கறதே கிடையாது. பரமண்ணா வந்தாரா? அம்மாரு ஆட்டா வெயிட் பண்ண கொடுத்துறேண்ணா. வணக்கம் தல. வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுங்கண்ணா. இரு, இப்பதானே வந்திருக்கேன், ஒரு டேரக்டர் பார்த்து வந்துடுறேன். என்ன ஓப்போ எங்களுக்குலாம் இதே சொல்லிட்டு நீ உள்ள போயிடு. வந்தா உள்ள போயிட்டான். அண்ணே பரமண்ணே ஆல்பம் வச்சிரு டேரக்டர் பார்த்து வந்துடுறேன். போயா போய் பின்னாடி போய் நில்லையா? கூட வந்தேன் சார். இங்க போ, ஒவ்வொருத்தரா பார்த்த பிறகு பார்த்துக்கலாம். பின்னாடி போ. இவ்வளோ பேர் இங்கே நிற்கிறோம்ல, துரு அங்கே போய் நிற்கிறேன். பின்னாடி வா. ஃப்ரெண்டு பரமண்ணே கூட வந்தேன், உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நாங்கள் பார்த்தோம். நீ கிளம்பு. போயா கிளம்பியா? பின்னல பரமண்ணா எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோ? ஹலோ என்ன பெரியவரே, இது யூத்து படமாவில் இருக்கும், நீங்கள் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு இங்கே சான்ஸ் கிடைக்க போகுது. நானும் ஒன்னாட்டம் யூத்தாக இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி ஆகணும், சிவாஜி மாதிரி ஆகணும் வந்தவன் தான். இன்னைக்கு வரையிலும் ட்ரை பண்ணுறேன். ஒரு படத்தில் சேர்ந்தாப்புல 4 சீன் கூட நடிக்க முடியலை, யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும் தம்பி. இந்தா பாரு ஆல்பர்ட். ஆச்சரியமா இருக்கா? அதுதான் சினிமா. இங்கே அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும்னு வந்து எவர் மாதிரியும் ஆக முடியாமல் கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆகி கூட்டத்தோட கூட்டமாக நின்று கிடைக்கிற காசில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது சரி, நீ ரஜினி மாதிரி ஆகலாம்னு நினச்சி வந்தியா, கமல் மாதிரி ஆகலாம்னு நினச்சி வந்தியாப்பா? எங்கேயாவது வேலை பார்க்குறியா தம்பி? போ, முதல்ல போய் ஒரு வேலை தேடிக்க, சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க. சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு சான்ஸ் தேடு. சான்ஸ் கிடைச்சா நடி, உனக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிக்கப் பண்ணிக்க. ஆனால் தம்பி, இதையே முழுசாக நம்பாத. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு மாய உலகம். இதை நம்பினவங்களையெல்லாம் நட்டாட்டில் கவுத்துப்பிடும். இங்கே வாரவனுக்கெல்லாம் வார வழி தெரியுதே தவிர போகிற வழி தெரியலை. வேற வழி தெரியாமல் இங்கேயே சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் பெற்றவங்களையும் பார்க்க முடியாமல், குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாமல், ஏன் தன்னைத்தானே காப்பாற்ற முடியாமல் நாங்கள்லாம் சின்ன பின்னமாகி போயிட்டோம். இங்கே வாரவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களே சில பேர், அவங்கள மட்டும்தான் பார்த்து வராங்களே தவிர இங்கே வந்து தோற்று போய் வாழ்க்கையே தொலைச்சிட்டு போனாங்களே லட்சக்கணக்கான பேருக்கு மேலே, அவங்கள யாருக்குமே தெரியலை. அப்பெல்லாம் எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை தம்பி, அதனால் தெரியலை. இப்போ அனுபவத்தில் நானே புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். முதல்ல போய் ஒரு வேலை தேடி உன்னை காப்பாற்றிக்க, அதுதான் உனக்கு நல்லது. எனக்கெல்லாம் இந்த வயசில் என்ன வேஷம் கிடைக்க போகுது? நான் வாரேன் தம்பி, வெயிலில் நிற்க முடியல.
போற ஹைதராபாத் செட்டில் எனக்கு வெயிட் கேட்டு தரேன் இருக்காருப்பா. எனக்கு பேர் சொல்ற மாதிரி கேரக்டர் கண்டிப்பா சொல்லிருக்காரு. பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, பரமே உனக்கு முடிதாண்ட ஹைலைட்டுன்னு. படம் முடிகிற வரைக்கும் முடிய வெட்டவே கூடாது. சிவாஜி படம் வந்ததுக்கப்புறம் நீ பெரிய ஆள் ஆயிடுவ, கவலையே படாதேன்ட்டாரு. டேய் உன்னை பாலசார் ஆஃபீஸ் போக சொன்னேன், என்னடா ஆச்சு? எங்கண்ணா உள்ளே விட மாட்டேன். அசிஸ்டன்ட் போய் பார்க்க சொன்னேன்ல, உள்ள விட்டாதானே? நீ அப்பப்போ போய் அப்ரோச் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க வர மாட்டீங்களா? ஒரே வாட்டி தான் வருவேன். அடிக்கடி நான் வந்துட்டு வச்சுக்க, எனக்கு வேற வேலை இல்லையா? நான் ஷூட்டிங் போவேன், ஏதாவது டிஸ்கஷன்ல இருப்பேன், எந்த நேரத்துல ஒர்க் சொல்வேன். என்ன கவலையே படாதீங்க, உங்களை எல்லாத்தையும் உருவாக்கி காட்டுடா. ஓகேவா? ஹலோ அண்ணா முருகன் பேசுறேண்ணா. சொல்லு முருகா. அண்ணா அண்ணா அம்மாவுக்கு திடீர்னு காலையில் நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சுண்ணா. என்னடா என்ன சாத்தாவுக்கு? மயக்கம் போட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். இங்கெல்லாம் பார்க்க முடியாது, நீ மெட்ராஸ் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஐயோ எப்படா? இன்னைக்கு காத்தால 7 மணிக்கு. அப்பா அங்க? அப்பா அம்மா கூட தான் இருக்குது. எல்லாரும் அழுகுறாங்கண்ணா, தம்பி அழுகுறாங்க, பயமா இருக்குது. இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கடா? அப்படியா? சரி இப்போ என்ன பண்ண முருகா? எனக்கு ஒன்றும் புரியல. சரி முருகா, நீ ஒன்று பண்ண, நான் இப்போ அண்ணன் விசாரிச்சுட்டு ஃபோன் கூப்பிடுறேன், நீ ஆஸ்பத்திரியில் இரு. நான் இப்போ உடனே கூப்பிடுறேன்டா. தம்பி இல்லப்பா, அப்பா இல்ல அப்பா, ஆத்தாவை பாருப்பா. பயமுண்டா, செத்து போயிருப்பேன். ஐயோ எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டு சாகலான்னு பார்க்க மாட்டேன். எனக்கு கடனை வாங்கி செலவழிக்க வேற என்ன கடங்காரியா ஆக்கிட்டு சாவன. அந்த ஃபைல் எடு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் டாக்டர் ராமசாமி. உட்காருங்க. டாக்டர் சீனிவாசன் தான் ரெஃபர் பண்ணியிருக்காரா? ஆமாங்க ஐயா. ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு சிஏபிஜி ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆப்ரேஷன் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகும். டாக்டர் சீனிவாசன் சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு கம்மியாக பண்ணுறோம். பணத்தை ரெடி பண்ணுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சரி சரி, முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வச்சுப்பா. ஏமா இவ்வளோ பெரிய தொகையை திடீர்னு வந்து கேட்டால் நான் எங்கம்மா போவேன்? உங்கள் அப்பா என்ன கலெக்டரா? நான் ஒரு கார்பரேஷன் டிரைவர் தானேம்மா. லோன்லாம் போடுறதுன்னா அது பெரிய ப்ரொசீஜர்மா, அது ரொம்ப நாள் ஆகும். ஏதோ என்னால் முடிஞ்சதை பெரட்டி தரேன். நானே இப்போ தாண்டா அந்த வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன். இன்னும் அடுத்த வாரம் 20,000 கொடுத்தாகணும். நான் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்சது ஒரு 5,000மோ 10,000மோ தரேன்டா. அதுக்கு மேலே நான் நம்பாத. பணமா? அட ஏப்பா பணம் இல்லைப்பா, நானே ஒரு மாதம் ஆச்சு ஷூட்டிங் போய் பணம் ஏதுப்பா. நான் வேணா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறேன், கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு 2 ரூபா 3 ரூபான்னா தேரும். சரி சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன், வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். எந்த ஆஸ்பத்திரி? 50,000 அட்வான்ஸாக எப்படிமா கொடுக்க முடியும்?
தரேன்னா பரவாயில்ல, 1.5 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது? இல்லை நீ தான் இப்படி திருப்பி தருவ? வேலை செய்கிறவனுக்கு எவனை கொடுக்க யோசிப்பான், நீ உருப்படாதப்ப. யோ யோ இறங்கய்யா. நான் எங்கே இருக்கேன்? எங்கே போகிறது டிக்கெட் எடுத்தியோ அங்கே தான் இருக்கேன். ஐயோ சாரி சார், நான் டிக்கெட் எடுக்கல. டிக்கெட் எடுக்கலையா? இல்லை சார். எடுக்கலையா? ஆமாம் சார். யோ ஸ்டேஜ்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, நேரில் டிக்கெட் எடுக்கலன்ற. சாரி இறங்கியா? சாரி சார். எழுதி இறங்கியா? பரவாயில்ல, எழுதி இறங்கியா? சிவாஜி முத நடித்த ஸ்டுடியோவில் நம்மளும் நடிக்க போகிறோம். தம்பி எல்லாரும் கொடுப்பா. போ. யோ மாஸ்டர் ரெடியா? டேக் போலாமா? ரெடிப்பா. ரெடி 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 ரெடி. டேக் போலாம் சார். ரெடி. ஏய் சொல்லுப்பா. கேமரா. ஆக்ஷன். சூப்பர் சூப்பர் சார். அடுத்தனே இந்த ஃபாலிங் ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டிங் பேலன்ஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டூப் வந்து விடுறது வந்து லோ ஆங்கிள் வச்சுக்கோங்க. இதுல அவன் லேண்டிங் ஆன. ஓகே 24 போட்டுங்க. ஹீரோ வர சொல்லியா? வாயாக்குமார் நல்லா இருக்கியா? நிறைய இருக்குப்பா. நாராயணமூர்த்தி சார் கைதே இந்த ஜிம் பாய்ஸ் வர சொல்ல. இவனுங்கெல்லாம் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வந்த தாதா கேரக்டருக்கு முடிய பாத்தியா? பஞ்ச பரதேசி பயிலுக மாதிரி இவனுங்கெல்லாம் வச்சு நான் எப்படி படம் எடுக்கிறது? இவனுக்கு ஜெயில இருந்து வந்த மாதிரி முடி வெட்டி விடு. ஏற்கனவே ஒருத்தர் கூட்டு வந்தா அவன் இங்க வந்து சொதப்பிட்டான். கேட்டா நான் என்ன சார் ஜெயிலுக்கா போயிட்டு வந்து என்னையே கேள்வி கேட்கிறான். என்ன நான் மட்டும் என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்குறியா? நாங்கெல்லாம் படிச்சவங்களை பத்தி படம் எடுக்கிறோம்யா. அதுக்காக நாங்கள் என்ன படிச்சுட்டா வந்திருக்கோம்? அதுக்கு இல்லை சார், நீங்கள் என்ன நடிக்க கூப்பிட்டீங்க நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் சார். ஜாமான் ஒன்று நான் எடுத்துகிட்டு வரல சார். எடுத்துட்டு வரலையா? ஆமாம் சார். நாராயணமூர்த்தி சார் மேனேஜர் கூப்பிடு. சின்னசாமி ஓடு. கத்துக்குட்டி பையன்லாம் மேனேஜரை வச்சுட்டு யோ என்ன சொல்லியா கூட்டு வந்தீங்க? வர சொன்னீங்க சொன்னேன். வர சொன்னேன். எது வேணுமோ அதை எடுத்துட்டு வர சொன்னியா? ஏயா என்ன ஏயா? சாரி முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்கல, அதை வாங்கிட்டு வந்து குமார்ட்ட கொடுத்து வெட்ட சொல்லுப்பா. சரி சார். குமார் அதை வாங்கி வெட்டி விடு. இந்த கட்டிங் அந்த அரசு அவன் எங்கப்பா கூப்பிடுப்பா. எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நடிக்க வைக்கிறியா? முதல்ல வெட்டி விடு போ. சீக்கிரம் ரெடி. நேரத்தை லிஸ்ட் கொடுத்துட்டேன்ப்பா. என்கிட்ட ஒரு லிஸ்ட் வாங்குறீங்க, லிஸ்ட் ஒரு லிஸ்ட் வாங்குறீங்க. யார் மாதிரி எங்க உயிர் எடுக்கிறீங்க? உயிர் எடுக்க நீ ஒரு பக்கம் உயிர் எடுக்க. மாஸ்டர் அதெல்லாம் மாஸ்டர் எனக்கு எல்லாம் பிளாட் அவ்வளோ கூடாது. நல்லா ரோல் பண்ணி ஜம்ப் பண்ணி விட்டுக்கணே. அடுத்த படம்லாம் நீ பேச தாயா. நம்ம என்ன நினைக்குமோ அதை அவன் கரெக்டாக செய்வான். வர மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். 10 படம் நடிச்சாச்சு. இப்ப தயா ஜெயில் கைதி மாதிரியே இருக்கீங்க. அதான் குமார் சூப்பர் வேலைக்காரன். உண்மையிலே பின்னிட்டாப்ல சார். மேனேஜரை முடிவு பண்ணதுக்கு குமாருக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சு விடியா? இந்தாப்பா வவுச்சர் போட்டுக்கிறேன், வந்து காசு வாங்கிக்க. சரி சொல்லிட்டு வா. என்ன குமார்? எனக்கு ரூபாலாம் வேணாம். ஏன் பத்தலையா? ஐயோ அப்படி இல்லை சார், எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் சார். யோ உனக்குன்னு ஒரு கதை உருவாங்க, அப்போ நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன். இப்போ பணத்தை வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். ஓகே வரேன் சார். ரைட். நீ இந்த இந்தியாவோட பிரஜை, சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த நாட்டுக்கு எப்பயுமே கவலை இல்லை. ஆனால் உன் ஓட்டு மட்டும் இந்த நாட்டுக்கு வேணும்.
ஜனங்க ஓட்டு போடாமல் அரசியல் பண்ணலான்னு நிலைமை வந்துருச்சுன்னா ஏழைங்களை பூரா எப்போவோ சாவடிச்சு அவங்க மனுஷக்கறியை டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பணக்காரன். காட்ஸ் கிரேஸ். உங்கள் அம்மா உயிருக்கு போராடுறாங்க. உனக்கு 1.5 லட்சம் தேவைப்படுது. எங்கே போவ? இல்லை ஓவர் நைட்டில் எப்படி சம்பாதிப்ப? ஒன்றை மாதிரி தான் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இயக்கங்களோடையும் போராட்டங்களோடையும் வாழுது. இப்படித்தான் வாழணும்னு யோசிச்சவன் போராடி முடியாமல் கடவுளோடையும் ஆசைகளோடையும் அப்படியே சாவுறான். எப்படியும் வாழலான்னு யோசிச்சவன் எங்கேயோ ஓடி ஆடி தான் ஆசையில் பாதியாவது நிறைவேற்றிக்கிறான். நூறு பேருக்கு நல்லதுன்னா ஒரு கொலை தப்பு இல்லை. இது ஏன் பாலிசி? ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி பசங்களோட இயக்கங்களும் தேவைகளும் தீர்க்கப்பட போகிறது. இன்னைக்கு வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை முடிவெடு. புத்திசாலித்தனம் தான் இங்கே எல்லாத்தையும் ஆளுது. பாவம் புண்ணியம் சரி தப்பு இதெல்லாம் இல்லை. நாம வாழணும், அவ்வளோதான். உங்கள் அம்மாவோட உயிர் காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு. நீ எனக்கு கடைசி வரைக்கும் சின்சியராக இருப்பியா? இருப்பா சார். எனக்கு பிடிக்கல. நீ ஆரஸ்ட் போய் அந்த வேலை பார்க்க போறேன்னு சொல்றது எனக்கு பயமா இருக்கு குமார். இன்னைக்கு ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கலன்றதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் மாட்டிட்டா என் வாழ்க்கை என்னன்னு நினைச்சு பாத்தியா? அந்த வேலையில போய் மாட்டிட்டு ஏதாவது போலீஸ் கேஸ்னு வந்தா என் நிலைமைய கொஞ்சம் யோசிடா. எங்க அப்பா கிட்ட எப்படி பேசுவேன்? நாளைக்கு உருவாப்புற நம்ம வாழ்க்கையோட இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்க எங்க அம்மா தான் என் கண்ணுக்கு தெரிறாங்க. அப்ப நான் என்னை பத்தி கவலை இல்லை உனக்கு? புரியாம பேசாத மகி. எத்தனை பேர்ட்ட ட்ரை பண்ணியாச்சு? எவன் கொடுத்தான் பணம்? இங்க எல்லாருக்கும் அவன் பிரச்சனை. அடுத்தவங்க உயிரை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருக்கு நேரம் இல்லை. ஏன் உங்க அப்பா எவ்வளவு கொடுத்தாரு? 10,000 ரூபா. அவரால் அவ்வளவுதான் முடியும். மொத்தமா கிடைச்சு 30,000 வச்சுக்கிட்டு எங்க அம்மா செத்து போனோம்னா அடக்கமான செலவழிக்கலாம். ஒருத்தர் தான் உயிரை காப்பாற்ற பணம் தரேன்றார். அப்படி தரேன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம நாளைக்கு நம்ம ஒண்ணு செய்யணுன்றதுக்காக இன்னைக்கு எங்க அம்மா உயிர் போனா பரவாயில்லன்னு சொல்றியா? சொல்லு மகி. அந்த வேலைக்கு நீ போறதா இருந்தா நீ மறந்துரு குமார். இன்னைக்கு உன் அம்மா உயிருக்காக நீ கவலைப்படுற மாதிரி நாளைக்கு என்னால என் குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா போய் சேர்றது 5 உயிர். அதை பத்தி நானும் கவலைப்படணும். முட்டாள் மாதிரி பேசாத மகி. என்னால இன்னைக்கு தான் முடியுது. என்ன பண்ண சொல்ற? ஓடணும், பணம் சேர்க்கணும், எப்படியா சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு முடிஞ்சது நம்மளால. இந்த சினிமாவில் நடிக்கிற அளவெல்லாம் நம்மளால முடியாது. 6 மாசம் போனதான் மிச்சம். ஒரு முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு அவசரம்ன்றப்போ எப்படியா பணம் கிடைச்சாலும் ஓடுறேன். பணத்தை தேடி தேடி ஓடிட்டு இருக்கேன் காலையில இருந்து. கண்ணுக்கு தெரியல, கைக்கு எட்டல. தெரியாத தேவதை விட தெரிஞ்ச பிசாசு மேலும்பாங்கல்ல, அதுதான் அரசு. அவர்கிட்ட போனா நமக்கு மாசம் 50,000 ரூபாய் கிடைக்கும். அது போதும் நமக்கு. அது எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு ஏன் பயந்தா? ஆர்எஸ் கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டாம். அப்ப நீ 1 லட்சம் ரூபாய் குடுறி, நான் போகல. என்னோட அன்பு காதலை விட உனக்கு அதுதான் பெருசு இல்ல? அன்பையும் காதலை வச்சு நீங்க என்ன பண்றது? நம்ம தேடி அலைகிற பணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தோத்து போகுது. எனக்கு இப்போதைக்கு எங்க அம்மா உயிரை காப்பாற்றணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க. வணக்கம். நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது, எங்கள் அப்பா ராணுவத்தில் இறந்துட்டாரு, எங்கள் அம்மா பக்கவகத்தால் வீட்டில் படுத்திருக்காங்க, நான் பிறகு ஊமை, எங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்யுங்கன்ற கார்டு இல்லை. எங்கள் அட்ரஸ், நாங்கள்லாம் வேலையில்லா பட்டதாரிகள். நான் பிஎஸ்சி, இவன் எம்காம், இவனுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும், இவன் பிஎஸ்சி. இந்த சிட்டியில் எங்கே சுற்றினாலும் எந்த வேலையும் எங்களுக்கு கிடைக்கல. உங்களில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயா வேலை காலி இருக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நாங்கள் கொடுத்த அந்த முகவரிக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களால் எங்களுக்கு அந்த வேலை கிடைச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கரைஞ்சிட்டு காரி ஒன்றும் இப்போ அழுது ஒன்றும் ஆக போகிறதில்ல செந்தில். பத்து 12 வருஷம் ஓடி போயிடுச்சு. நான் மறுபடியும் என்னை சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்போ என்னை பார்த்தது, அதுவும் மேரேஜ் இன்விடேஷன் பார்த்தது சந்தோஷமா இருக்கு. நீயும் என்னை மறந்து மாறி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீ எந்த சந்தோஷத்தோட இங்க வந்தியோ அதே சந்தோஷத்தோட இங்க இருந்து போகலாம். எந்த சந்தோஷம் வேணும், சந்தோஷம் கஷ்டமா தான் இருக்கு. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் இதே கஷ்டம் தான் நானும் பட்டேன். மறக்க முடியாம துடிச்சு நாளாக நாளாக அதுவே பழகி போச்சு. இப்போ நீ எனக்கு ஞாபகமே வர்றதில்லை. நிச்சயமா உன்னை மறந்து போயிட்ட. என்னை விட நீ ஒன்னு அப்படியே மறக்க. எனக்கு என் மேல இருந்த அந்த காதோடவா நீங்க வந்த இப்ப என்ன பார்த்து அழுது. என் மேல இருந்த அந்த காதலோட இல்ல சிம்பதி. நான் தனியா இருக்கேங்கிற வருத்தாபத்துல சில சமயம் சில யதார்த்தங்களை நாம தாங்கிட்டு தான் ஆகணும். எல்லாரோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா சில ஆறாத காயங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்மால ஆறுதல் சொல்ல முடியுமே தவிர காயத்தை ஆத்த முடியாது. நான் தனிமையில வாழ்ந்து பழகிட்டே செந்தில். என்னை பத்தி கவலைப்படாம எந்த பொண்ணுக்கு கனவை உருவாக்கிட்டு வந்தியோ அவளுடையாவது சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பி. நமக்கு இந்த ஜென்மத்துல கொடுத்து வச்சது இவ்வளவுதான் நினைச்சுக்கோ.
வாயை தள்ள மாட்டேன் சொல்றா தெரியாது. வாயிலிருந்து உண்மை வரல முட்டி எலும்பை உடைச்சிருவேன். ஆமா யோ தியாகு விடியா செத்துற போறான். இந்த மாதிரி அக்யூஸ்லாம் சாவட்டும் சார். அந்த தாடிக்கார எலும்பு உடைச்சிட்டு அப்புறம் வர உனக்கு. குமார் போட்டாவ உன் வாழ்க்கைக்கு 2 லட்சத்தை சம்பாரிச்சு காட்டுறான்னா கஞ்சாவை கடத்திருக்கான். தருதல நல்லா தேடி பிடிச்சி காதலிச்சிய அயோக்கிய பயல. அவனை இதோட மறந்துடணும். ஆமா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எங்க இங்க கீழே போடுங்க. ஸோ நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் கோர்ட் வந்து 15 நாள் ரிமாண்டில் வைக்கும். அப்படி தானே சார்? பிரஸுக்கு எதுவும் ரிப்போர்ட் தர வேண்டாம் சார். இதோட விட்டுருங்க. ஏய் என்னடா காலையில ரிப்போர்ட் வந்துருச்சுமா. பெரிய டாக்டர் வந்த உடனே சாம்பார் ஊற்றுவாமா? ஊத்துமா. போதும் போதும். அழாம சாப்பிடுங்கம்மா. பேசாம சாப்பிடு. சார் போலீஸ் எவ்வளவோ அடித்தோம், அவங்க உங்கள் பேரை சொல்லவே இல்லை. ஆனால் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2 வருஷமோ 3 வருஷமோ கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் பேர் இதில் அடிப்படாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கு சார். நான் சேம்பர் போயிட்டு கவர்மெண்ட் வக்கீலை பார்த்து வந்துடுறேன். ஐயா லத்திகா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? எதுக்குடா? பார்க்கணும். அவகிட்ட நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லணும். நான் நல்லா இருக்கிறத பார்த்தா அவள் சந்தோஷப்படுவாள்ல. அவளையும் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும். வேணாம் சிந்து. இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க மறந்த ஒன்று திருப்பி ஞாபகப்படுத்தி இன்னும் அவங்க ஒன்று விரோதமாக பார்த்தா கஷ்டம் தானே. வேணாம். இல்லைடா, அவளை பார்க்கணும். கடைசியா அவளை விட்டு பிரிஞ்சப்போ பார்த்த அந்த கண்ணீர் சிந்தனை முகம்தான் என் நெஞ்சில் பதிஞ்சு போயிருக்கு. எப்போ அது ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த முகம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ அவள் சந்தோஷமா இருக்கல்ல, அந்த முகத்தை பார்த்துட்டேன்னா என்னோட பழைய நினைவுகள் அழிஞ்சு போயிடும். நானும் எந்த குற்ற உணர்வும் இல்லாம என்னோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவேன். நீ வரலினாலும் நான் போய் பார்க்க தான் போறேன்.
லத்திகா மாதவன் லத்திகா ஆரானு லத்திகாவை பார்க்கணும். வரும். கோயம்புத்தூரில் சந்திச்சுட்டு வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே நடந்த போட் ரேஸில் லத்திகா ஹஸ்பண்ட் மாதவனும் கலந்துக்கிட்டான். போட்டியில் நடந்த சண்டையில் சில பேர் அவனை அடித்து தாக்கிட்டாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்தவன் தான் மறுநாள் காலையில் பொணமாக தான் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியும் லத்திகாவோட வாழ்க்கையில் விதி விளையாடினதும் எல்லாரையுமே உலுக்கிடுச்சு. லத்திகா அவங்க அப்பாவும் தான் மகளுக்கு தப்பு பண்ணிட்டோன்னு நினச்சி 4 வருஷத்தில் இறந்துட்டார். படிப்படியாக எல்லாரையும் பறி கொடுத்த லத்திகா தனிமையாயிட்டா. ஆனால் இந்த சோகத்தை உனக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டா. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இசையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. திவ்யாவோட எதிர்காலம் கேள்விக்குறியாச்சு. திவ்யாவுக்கு உறவுன்னு யாருமே இல்லை. தனியா அந்த உலகத்துல அவளால எப்படி வாழ முடியும்னு நினைச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானும் ஃப்ரெண்ட்ஸும் எங்க கூடவே தங்க வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அவகிட்ட சொன்னோம். நாங்க இருட்டில் இருந்தப்போ எங்க கையில ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காமிச்சவ. அவளோட வாழ்க்கையில ஏற்பட்ட இருட்டுக்கு அவ தேடிக்கிட்ட ஒளி வித்தியாசமானது. திவ்யாவுக்கு இந்த இடமும் இங்க இருக்கிறவங்களும் புதுசில்ல மிஸ்டர் செந்தில். 10 வருஷமா இங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, திவ்யா இங்க பத்திரமா இருப்பா. ஐ கேன் அஷ்யூர் யூ. என் மேல கோமா செந்தில். பிரிவு இயற்கை தானே திவ்யா. என்ன தப்பா எடுத்துக்காத.
அது இருக்கு இது இருக்கு நமக்கு எல்லாம் வேணுமென்னு நினச்சிக்கிட்டு அந்த வேலைக்கு போகிறது இந்த வேலைக்கு போகிறது இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு தொழிலையும் கற்றுக்காம வாழ்க்கையில் தோத்துடுறாங்க. கொஞ்சம் நஞ்சம் நமக்கு கிடைக்கிற நிரந்தர சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடுது. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை இப்போ கூட நம்ம கடைக்கு வரவங்கெல்லாம் குமாரங்க தான் கேட்குறாங்க. அது நீ அவங்களோட பேசுறதுனாலையோ பழகிறதுனாலையோ இல்லை, உன்னுடைய திறமை. அந்த திறமையை நீ டெவலப் பண்ண 10 வருஷம் இது மாதிரி ஒரு கடையை ஆரம்பிப்ப. அப்புறம் வீடு வசதி இதெல்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குப்பா. குமார், நான் சொல்றது அறிவுரை இல்லை, நடைமுறை. ரைட்? தம்பி சார், என்ன படிச்சிருக்கீங்க? +2 சார். மாதம் என்ன சம்பளம் வாங்குறீங்க? 6000 ரூபா சார். இந்த சம்பளம் வாழ்க்கை பூரா போதும்னு நினைக்கிறீங்களா? தம்பி, நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த தொழிலுக்கு வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னைய மாதிரி 4000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு மொசை கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ப்பா. இன்றைக்கி பாரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். என்ன வந்துறியா? சார், கொஞ்சம் அசையாமல் இருக்கு சார், முடிவெட்ட முடியாது. தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் என்னை என் வேலையை பார்க்க விட்றீங்களா ப்ளீஸ்? சாரி சார். ஓகே திவ்யா. திவ்யா ஏன் மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. திவ்யா இங்க பாரு, அந்த போட்டோ கிளாஸா இருக்கு, அதை செக் பண்ணு போ. இல்ல ஸ்கிரீன்ல இல்ல, வால்லடா. திவ்யா 1 செகண்ட். என்ன ஆபீஸ்ல இருந்து ஃபிலிம் கொடுத்து பண்ண நம்ம ஒண்ணு வர சொல்லிட்டு. திவ்யா நம்ம இந்த டவல் செலக்ட் பண்ணோம், வேற டவல் கொண்டு வந்திருக்காங்க. அதை எங்க அதை கொண்டு வர சொல்லு. திவ்யா ப்ளீஸ். திவ்யா அதை பண்ணி ரைட் பண்ணிடு. திவ்யா கட். நாளைக்குள்ள முடிக்கணும்ல. வீட்டுக்கு வந்தா அம்மாவை பார்ப்பேன், பேசுவேன், லேட் ஆகும். காலையில் நீ எனக்கா வீட்டுக்கு வர வேண்டாம். நான் டைரக்டா ஃப்ளோருக்கே வந்துடுறேன். நீ முன்னாடி போய் லைட்டிங் பார்த்துக்கோ. சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா எம்டி சந்தோஷப்படுவார்ல. டிரைவர், அந்த ஷாப் கிட்ட எடுத்துருங்க, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. பாய். வரேன். இல்லடா, டைம் இல்ல, ஈவினிங்குள்ள முடிச்சாகணும். நான் ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. ஓகே, ரெடி cheer up, train up, come on take.
2 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல? திவ்யா, என்ன திவ்யா? திவ்யா, என்னாச்சு திவ்யா? டேய், ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் காலையில கிளம்பும்போது மா டிஃபன் வச்சிருக்கேன், ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன். செந்திலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். மா ஒரு பொம்பளை புள்ள தனியாள நின்று ராத்திரியே எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியம்மா. நீ க்ஷேமமா இருப்ப. உங்க அம்மா எப்பவும் கூடவே இருப்பா. புறப்படுறோமா? புறப்படுறோமா? கிளம்பலாம் செந்தில். குடும்பம் பண்ணிட்டு திவ்யா 2 நாளா யார்கிட்டையும் சொல்லாம எனக்காக எல்லா வேலையும் பார்த்து எப்படி திவ்யா உனக்கு மனசு வந்துச்சு? உனக்கு எப்படி திவ்யா தைரியம் வந்துச்சு? ஏன் திவ்யா மறைச்ச? ஏன்டா மறைச்ச? என் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும். அம்மா இல்ல நடிச்சு அது உன்கிட்ட சொல்லி உன் முதல் ஷூட்டிங் நிறுத்தி உன் லைஃப் வீடாக்க பிடிக்கல.
வா குமார், உட்கார் போலாம். சார் சாரி சார், எனக்கு அந்த வேலை வேணாம் சார். உள்ள இருந்த ஒவ்வொரு நாள் ராத்திரியும் என் மனசு தூங்காம இது சரியான வாழ்க்கைன்னு தேடி தேடி அலைஞ்சது சார். இப்பதான் சார் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கு. வாழ்வோ சாவோ அது நேர்மையானதாக இருக்கட்டும். என்னால் உங்க கூட தொடர்ந்து வர முடியாது சார். எங்க அம்மா உயிரை காப்பாத்தின தெய்வம் நீங்க. வாழ்நாள நான் அதை மறக்க மாட்டேன் சார். பின்னால எப்படியும் உங்ககிட்ட ஆன கடனை திருப்பி தந்துடுறேன் சார். நான் ஏன் வெளியில போறேன் சார், ப்ளீஸ் சார். டேய், வண்டி எடு போலாம். இந்த 3 வருஷத்துல பசுபதியோட ஃபோன் கால்ஸ் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவார். உங்கள் வீட்டுக்கு கூட 2-3 முறை பணம் அனுப்பியிருக்கிறதா சொன்னார். சின்ன வயதுல என்ன பாலித்த பாடல் எதுன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. சின்ன வயசுல ஒரே கனவுல கொஞ்ச காலம் போயிடுச்சு. அப்புறம் எதிர்காலம் என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லாம ஒன்றும் தெரியல எனக்கு. எதிர்காலம் என்ன என்பது தெரியாம ஒரு குழம்பி போய் நிக்கிறேன். அந்த மாதிரியான நேரத்துல என்ன ரொம்ப தூண்டி விட்ட பாடல் இந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் தான். அண்ணா வெயிட் பண்றாரு பாரு. சிக்கன் ரெடி ஆச்சா? சீக்கிரம் கூட. குமார், சாரிடா, காலையில என்னால வர முடியல. ஈவினிங் கடனால இங்கே பரவாயில்ல, வேலையை பாரு. கூப்பிடுறேன், நான் வரமா இருக்கேன். ஒரு நிமிஷம் இருப்பா சார். உங்க கணக்கு என்ன சார்? 60 ரூபாப்பா. டேய், சீக்கிரம் எடுத்து வச்சிட்டு சாப்பிடுங்கடா, நேரம் ஆகுது. முடிஞ்சிருச்சு. டேய் வாடா வாடா வாடா. பாத்து இப்படி பாத்து. நடந்ததே நினைச்சு குழப்பிட்டு இருக்காரா? விடு, வேணும்னா பண்ண. எல்லாம் டைம். எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு இனிமேல் பட்டு நடக்க போறத பத்தி யோசிப்போம். வீட்டுக்கு போலாமா? இல்லடா, நான் ஊருக்கு போறேன். திரும்பி வந்து வேற எங்கேயாவது ரூம் பார்த்து தங்கிக்கிறேன். நான் உன் கூட தங்கினேன்னா ஜெயிலேருந்து வந்ததுனால உனக்கும் கெட்ட பேர். என்னடா யோசிக்கிற? நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துனாக்கா இதே போல தான் யோசிப்பியா? மனுஷன்னா தப்பு பண்ணுற சகஜம்டா. நம்மளாம் மனுஷன் தானே. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை கொடுத்துருக்குறா, நான் ரூம் கொடுக்குறதானே பெரிய விஷயம். பரவாயில்ல போகலாம். நீ ஏமா கஷ்டப்படுற? ஒரு வேலை பார்க்க வச்சுட்டா எல்லாம் சரியா போகுது. இப்போ எங்க எப்படி யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. யார் கொடுப்பாங்க? கையில தொழிலை வச்சுக்கிட்டு என்னம்மா பயம்? என்ன செந்தில், தலைவலியா?
எம்டி ஒரு கான்செப்ட் சொன்னார்ல, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு பிடிக்கல. இப்போ என்ன, நீ ஏதாவது ஐடியா சொல்ல போறியா? டூ யுவர் டியூட்டி செந்தில். மனசுக்கு பிடிக்காம என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது திவ்யா. அது எப்படி? ஜுவல்ஸ் ஒண்ணுமே போடாதப்போ பொண்ணு ஓகே ஆகல, ஜுவல்ஸ் போட்டோன்னு பொண்ணு ஓகே ஆகுதுன்னா சீப்பா இல்ல? அப்ப ஜுவல்ஸ் போடாட்டி எந்த புருஷன் பொண்டாட்டி ரசிக்க மாட்டாளா? திவ்யா 3 டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டைம் ஆச்சு, கிளம்ப போலாம். எனக்கு வேலை இருக்கு, நீ போ, நான் வரேன். சார் நான் வெயிட் பண்றேன், வா. எதுக்கு வெயிட் பண்ற? உன் வேலை முடிஞ்சுல, நீ போ. அதான் ஆஃபீஸ்ல ஃபுல் டைம் பேசுறல, அதுக்கப்புறம் என்ன ஈவினிங் போகும்போது பேசிட்டே போகணும்னு. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டியா பேசி பழகிட்டா போதும். காலையில வரும்போது அவ கூடவே வருது, ஈவினிங் போகும்போது அவ கூடவே போறது. அவங்க வேலையை மறந்துடுறது. சும்மா நீ மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த? என் கூட ஊர் சுத்துவா. உனக்கு தெரியாத எத்தனை விஷயம் இருக்கு, அதை தேடு, தேடி தேடி கத்துக்கோ. எம்டியோட ஐடியாவை குறை சொல்ல தெரியுதுல, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன செய்யணும், நாளைக்கு நாமளும் இந்த ஆஃபீஸ்ல ஒரு ஆட் மேக்கர் ஆகணும்னா என்னென்ன கத்துக்கணும்னு திங்க் பண்ணு. என் கூட பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, ரைட்? பிளாக் புக், கிரியேட்டிவ் புக், 6 months கோர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் பத்தியும் வீடியோஸ் பத்தியும். இது அட்ரஸ். ஈவினிங் 7 to 8. ஆஃபீஸ் முடிஞ்சப்புறம் போகலாம், டைம் இருக்கும். முன்னேறணும்னு அக்கறை இருந்தா. ஆம்பளைங்க திறமை இருந்து முன்னேறாம இருக்கிறது ஆயிரக்கணக்கான இசைகளை உருவாக்கக்கூடிய பியானோவை ஹாலில் அழகுக்காக தூசுப்படியை போட்ட மாதிரி. என்னால் பொறுத்துக்க முடியாது. இவ எதுக்கு இங்க வந்தான்னு யோசிக்கிறியா? சரி, ஒரு வாரமா காய்ச்சுன்னு காய்ச்சோமே, அதுவே ஒன்று அப்செட் ஆக்கிட்டா தான். திவ்யா அப்படித்தான். ஆனால் அவள் வாழ்க்கைக்கு மனசுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அன்னைக்கு என்னமோ திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போனான். நான் அவன் வீட்டுக்கு போகிறது அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். யார் இப்ப மழையில எந்திரிச்சு? நான் வந்து செஞ்சிருக்கேன். அதுக்குள்ள ஏன் நின்னுட்ட? ஷூ கழட்டி உள்ள வா. செந்தில் உட்கார், செந்தில் வந்துடுறேன். போனதுல அப்படியே இருக்கு. இந்தா தொடச்சுக்கோ. ஷர்ட் கழட்டி ஈரமா இருக்கு. எதை போட்டுக்கிறது? என் நைட்டு போட்டுக்கோ, இருந்துட்டு காலையில போலாம். வேணாம். யார் இல்லையா? உள்ள யார் இருக்கா? வா. மா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னால, செந்தில்னு சொல்வேனே, அவன் தான். அம்மா. என்ன வணக்கம் வைக்கணுமா? வணக்கம் வைக்கணுமா? ரொம்ப நாளா நம்ம வீட்டுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தான், அதான் கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா? பசிக்குதா? ஓ, அவனை சாப்பிட சொல்லுமா? அவனை சாப்பிட சொல்றாங்க. சரி, நான் அவனுக்கு சேர்த்து சாதம் வச்சுடுறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கா. வாசல் என் வீட்டை, என் சந்தோஷத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்ல, பார்த்துட்டியா? உட்கார். இவ்வளவுதான் என் வாழ்க்கையுடைய ரகசியம். போதுமா? திவ்யா, நான் போறேன். காலையில போலாம். நீ செந்தில், செந்தில், செந்தில்.
செந்தில் வந்தானாமா? எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மிச்ச பணத்தை காலைல வந்து வாங்கிக்க. சரிங்க சார். இதுக்கு தான் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்தியா? வயிற்று வலின்னு உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? எனக்கு தான் பிடிக்காது செந்தில். ஷட் அப். எனக்கா ஒன்று என்னை கேட்காம செஞ்சியே எனக்கு பிடிக்கும். நான் செஞ்சேன், நான் நல்லா இருக்கணும் தானே? நீ இருக்கிறடா இனிமே சந்தோஷமா இருக்கணும். எதுவும் பேச. என் மனசுல இருக்கிற சோகமே எங்க அம்மா பத்தின கவலை தான். எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்ப இருந்தே என்னை வளர்க்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு படுத்தவங்க தான் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சேர்ந்து. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது, அடுத்தவங்க மருதாணி வைக்கிறத பார்க்கும்போது, கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படும் போது அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன். பியூட்டிஃபுல் லைன் டிராயிங்ல இது மருதோட ஓவியம். மருது அவரோட ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேவிகா ஹாஸ்பிட்டல் ஒன்று கொடுங்க. நீ திவ்யா தானே? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? டேப்லெட்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. அப்ப இன்னொரு தடவை கூட வந்து செக்அப் பண்ணிக்க. டேப்லெட்ஸ் செக்அப்னு பேசிக்கிட்டோமே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? சொல்ற விஷயமா இருந்தா நீயே சொல்லிருப்பில்ல. எதுக்கு ட்ரீட்மெண்ட்? கேன்சர். பொய் சொல்லாது. உனக்கெல்லாம் கேன்சர் வராது. உண்மையை சொல்லு, எதுக்கு ட்ரீட்மெண்ட்? ஏன் எனக்கு கேன்சர் வரக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் சாக போறேன்பா. ஜோக்கா? நீ சாக மாட்ட. நீ எல்லாம் சாக மாட்ட. சாக மாட்ட. ப்ளீஸ் உண்மையை சொல்லு, எதுக்கு ட்ரீட்மெண்ட்? செத்துருப்பேன். 1 வருஷம் ஆயிருக்கும். சூசைட் அட்டம் பண்ணேன். பாய்சன் சாப்பிட்டேன். ஒன்னெல்லாம் பார்க்கணும்னு தலையில எழுதியிருக்கு, அதான் காப்பாத்திட்டாங்க. லவ் ஃபெயிலியர். எப்படி? எதுக்கா? அது லவ்வே கிடையாது. தப்பா நாளோட பழகிட்டேன், ஏமாந்துட்டேன். கோயம்புத்தூர் இருந்தப்ப இருந்த எனக்கும் இப்ப இருக்க எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? அப்பெல்லாம் லத்திகாவை நினைக்காத நேரமே இல்லை. இப்போ எப்போ ஆகுது? ரொம்ப ரேர். அதுக்கு காரணம் உன்னோட எனக்கு கிடைச்ச நட்பு. மனசு அப்படிதான் செந்தில். எங்க அடிபட்டோமோ அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அந்த நினைப்படவே சுத்திட்டு இருக்கும். அந்த இடத்த விட்டு தூரமா வேற சூழல், வேற மனிதர்கள்னு பழக ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், நம்ம மனசுல இருக்க பாரம் காணாம போயிடும்.